கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க. ஒரு 49 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு தான் கள்ளச்சாராயம் இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இது வருடந்தோறும் டெய்லி எங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இறந்தோன்னே இப்போ தான் புதுசாக கள்ளச்சாராயம் இருக்கிறதா கிரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் கள்ளச்சாராயத்தை எரித்து சிறைக்கு போய்ட்டு திருப்பி வந்து கள்ளச்சாராயத்தை தான் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊருக்கு ஊர் டாஸ்மார்க் இருக்குது. இப்போ கள்ளச்சாராயம் இருக்கிறதுனால வீட்டுக்கு வீடு கொண்டாடுறதுக்கு கூட அவங்க வாய்ப்பு இருக்குது. கள்ளச்சாராயம் இருக்குது, அதனால் நாங்கள் டாஸ்மார்க் சுத்தமாக ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 49 பேர் இருந்திருப்பாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் 70 பேர்கிட்ட பாதிச்சிருக்காங்க. இதில் மகளிரும் உண்டு. இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சமூகத்தை அளிக்கிற ஒரு பெரிய கொடூரமான இது இது அரசாங்கம் தடுக்காது மிகவும் வருத்தம் அளிக்குது. இது எப்படின்னா, அரசாங்கம் இந்த கள்ளச்சாராயம் பல நாட்களாக அந்த ஏரியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது அரசு அதிகாரிகள் கட்டுப்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகளே தடுக்காமல் அந்த கள்ளச்சாராயம் விற்கிறத அவங்களே ஊக்குவிக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த ஆளுகின்ற அரசு இத்தனை நாள் இதை கண்டுகொள்ளாமல் இப்போ கலெக்டரையும் இதையும் மாற்றுறது ஏற்புடையதாக இல்லை. இதுக்கு அரசு தார்மீக பொறுப்பேற்று இதுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்குறது ரொம்ப முக்கியம் கிடையாது. இதுக்கு முக்கியமாக இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமே ஒழிக்கணும். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், இந்த மது ஆலைகளை ஒழிப்போம்னு சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு இன்னும் அதை செய்யாமல் இருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. ஏன்னா திமுக அரசு தான் அந்த மதுபான ஆலைகளை அதிகமாக ஏற்று நடத்துகிறதும் அவங்க தான். அதனால் அரசு உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளச்சாராயத்தை உடனடியாக தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், 2 நாட்களாக பார்த்திங்கன்னா ஊடகத்துலேயும் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயத்தினால உயிரிழப்பு 40-50ன்னு தகவல் வருது. இந்த கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இல்லைன்னா கஞ்சாவாக இருக்கட்டும், போதைப் பொருட்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே இது ரொம்ப தலைதூக்கி நிற்கிது இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில். இது தமிழக அரசும் தமிழக காவல்துறையில் நினச்சா ஒரே நாளில் போதையில்லா மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றலாம். அது என்ன காரணத்தினால தமிழக முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லை கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இது எல்லாம் தமிழக அரசு காவல்துறையோட அனுமதியோடு தான் நடக்குது. காவல்துறையெல்லாம் நினச்சதுன்னா ஒரே நாள் நைட்டில் தமிழகத்தை ஒரு போதையில்லா மாநிலமாக மாற்ற முடியும். தமிழக அரசு என்ன நினைக்கிது, அந்த போதைப் பொருட்கள்லாம் தமிழக அரசு தான் உடந்தையாக இருக்குது, காவல்துறை உடந்தையாக இருக்குதுன்னு எங்கே பார்த்தாலும் தமிழக மக்கள் இதை எல்லாருமே பேசும் பொருளாக மாறிட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கஞ்சா போதைப் பொருள்லாம் பார்த்திங்கன்னா நகரம், பெரிய பெரிய நகரம், பெரிய பெரிய சிட்டியில் இருக்கும். நாங்கள் வாழ்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம். இந்த குக்கிராமத்துலேயே பார்த்திங்கன்னா கஞ்சா இருக்குது. 10வது படிக்கிறவன், 8வது படிக்கிறவன், 12வது படிக்கிறவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா கஞ்சா. இதெல்லாம் வருங்கால இளைஞர்களையும் வருங்கால மாணவ செல்வங்களையும் ரொம்ப பாதிக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய தலை தூக்கி நிற்கிது இந்த போதை கலாச்சாரங்கிறது. இதை தமிழக அரசு இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு நினைக்காதீங்க, அவங்கள சார்ந்திருக்கிற பெற்றோர்கள், தாய்மார்கள், மனைவிகள் இவங்கெல்லாம் ரொம்ப எத்தனை பேர் இப்போ தாலி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கலாச்சாரங்கிறது வெளிநாட்டு கலாச்சாரம் மாதிரி தமிழ்நாடு ஆகிட்டு இருக்குது. இந்த கலாச்சாரம் அப்படியே நீடித்தால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் ரொம்ப எல்லாம் சுடுகாடாக மாறும். இப்போ கள்ளக்குறிச்சி மட்டும்தான் சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கு நினைக்க வேண்டாம், தமிழகம் முழுவதும் இது சுடுகாடாக மாறுறதுக்கான காரணம் ஆகிரும். அதுக்கு உடனடியாக தமிழக முதல்வரும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த போதைப் பொருளை நீங்கள் இரும்பு குரம் கொண்டு ஒடுக்கவில்லை என்றால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும். அதை தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர் தனது முதலமைச்சருக்கான பதவிக்கு அவர் அதுக்கு சரியில்லை, அதுக்கான அவருக்கு அந்த பதவியை இழக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இந்த நடவடிக்கையை தமிழக முதல்வர் நினச்சா ஒரு நைட்டுக்குள்ளே அதை முடிச்சிடலாம். அதை அவர் எடுக்கவில்லை என்றால் அவர் இந்த பொறுப்பேற்று தமிழகத்தினுடைய முதல்வர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு தமிழக மக்கள் எல்லாருமே இதான் பேசுகிறாங்க. இதை அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இந்த சத்தியம் டிவி தொலைக்காட்சி மூலமாக ஒரு பணிவான வேண்டுதலை தமிழக முதல்வருக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். கள்ளச்சாராய சாவானது மிகவும் துரதிருஷ்டமானது, மிகவும் துயரமானது. ஏறக்குறைய 50 நபர்களுக்கு மேற்பட்ட உயிரிழந்த செய்தியை கேட்டும் பொழுது தமிழகம் ஏன் இந்தியாவே கொதித்தெழுந்துள்ளது.
இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் அரசு தக்க நடவடிக்கைகள் எடுத்து கள்ளச்சாராய காய்ச்சுதல், விற்பனை செய்தல், அதை பருகுதல் ஆகியவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்பட்டு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இது போல ஒரு சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் காக்க வேண்டியது அரசினுடைய கடமையாகும். ஏற்கனவே அதே விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர் பலிகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புள்ளாகி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்த அந்த எரிசாராயம் என்பது அந்த மக்கள் அறிந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த மெத்தனால் முக்கியமான மருத்துவ தொழிற்சாலை, பெரிய கனரக தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெத்தனாலை சாதாரணமாக கள்ளச்சாராய கும்பலுக்கு கிடைக்குது என்றால் இது காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது காவல்துறையும் அந்த பெரிய பெரிய நிர்வாகம், ஆலை முதலாளிகளும் இல்லை அந்த மெத்தனாலை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையும் கூட்டு களவாணித்தனம் செய்து இன்றைக்கு மக்களுடைய உயிரோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த மெத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைக்கும் உரிய கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தங்கு தடை இல்லாமல் சாராயமும் தங்கு தடை இல்லாமல் கஞ்சாவும் தமிழ்நாட்டில் பெரும் புலக்காட்டத்தில் இருப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதனால் ஏராளமான இளைஞர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. தினம்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த மது போதை. இதை ஒழிப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கள்ளசாராயம் காசக்கூடியவர்கள் மீது குண்டர் சட்டம் போடக்கூடிய தமிழக அரசு கள்ளசாராயத்தை புழக்கத்தில் விடுவதற்கு அனுமதித்த காவல்துறை மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையோடு நிறுத்தாமல் அவர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கள்ளசாராயம் கஞ்சா கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். இல்லை என்றால் சஸ்பெண்ட் தானே என்று அலட்சியமாக மீண்டும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு கள்ளச்சாராய கும்பலுக்கு உடந்தையாக இருப்பார்கள். இதனால் ஏராளமான உயிரிழப்புகளும் மக்களினுடைய வாழ்க்கையும் தான் பாதிக்கும் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.